நாளை வரை அந்த பரவல் இருக்கிறது. அவருக்கு ஆறுதல் சொன்னோம். அவர் பொதுவாகவே திடமான மனதுடையவர். நேற்று கண் கலங்கிதான் காணப்பட்டார். இருந்தாலும் இறுதிச் சடங்குகள் முடித்த பிறகு நல்ல மனோதிடத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். பல நபர்கள் யாரென்றே தெரியாதவர்கள் கூட வந்துருந்தாங்க. நாங்க சவுக்கு சங்கருடைய நிகழ்ச்சிகளை நாங்க பார்ப்போம், அவருக்கு ஆர்வம் சொல்றதுக்காக வந்தோம் அப்படின்னு பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த நபர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் தமிழகத்தை சேர்ந்த எந்த ஒரு அச்சு ஊடகமோ காட்சி ஊடகமோ அல்லது யூடியூப் ஊடகங்கள் கூட வந்திருந்ததாக நான் பார்க்கவில்லை. குறிப்பா சொல்லணும்னா திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய ஊடகங்கள் கூட யாரும் வரல. தமிழ் தேசியம் சார்ந்த ஊடகங்களோ திமுக சாராத ஊடகங்களோ கூட வரல. ஏன்னா அவர் பொதுவாக திமுக எதிர்த்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால திமுக அரசு அவர் மீது பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு, சட்டத்திற்கு மீறி. ஏற்கனவே 2 முறை அவர் மீது குண்டாஸ் சட்டம் போடப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டது. இப்ப மீண்டும் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் ஊடக சுதந்திரம் பற்றி பேசக்கூடிய நபர்கள் ஒரு சக ஊடகத்துறையினருக்கே ஆறுதல் சொல்ல வரல அப்படிங்கிறது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம்.